வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங். இந்த காஃபி கப் ரீடிங்கில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த வித பிரார்த்தனையும் ஒரு கோரிக்கையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கல. கோரிக்கையை வச்சு பாவம் பிரபஞ்சம் ரொம்ப சிரமப்படுது அப்படின்றது போல் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ, இப்போ நம்ம இந்த காஃபி ஓப்பன் பண்ணி இதை நம்ம ஒரு கலக்கி என்ன விஷயங்கள் கொடுக்குதோ, எது எனக்கு ரெசனேட் ஆகுதோ, எது கண்ணில் படுதோ, என்ன சொல்லணும்னு நம்ம உள் மனசுலேருந்து தோணும்ல, இந்த விஷயம் தான் நமக்கு சொல்லணும்னு தோணும் போது அது சொல்லிட்டு போயிடலாம். அப்படிங்கிறது போல தான் இந்த வாசிப்பு இருக்கு. ரொம்ப இயல்பான வாசிப்பு, ரொம்ப எளிமையான வாசிப்பு. அப்படிங்கிறது போல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஒரு நம்ம தலைவலியிலையோ இல்லை ஏதோ ஒரு மனசோர்வு இல்லை உடல் சோர்வுல இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சு அப்படி ஒரு தெம்பாக இருப்போம். அது போல் இந்த ரீடிங்கில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் அப்படிங்கிறது என்னோட உள்ளுணர்வை எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் நான் இந்த வாசிப்பை எடுக்கிறேன். ஓகேவா? அதே போல் தான் உங்களுக்கு பைல் செலெக்ஷனும் ரொம்ப எளிமையாக வச்சுருக்கேன். என்னோட கைவண்ணத்தில் வரைஞ்சது. பைல் 1 லக்கி லீஃப் வச்சுருக்கேன். பைல் 2 ஹார்ட் ஷேப் மை காட் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை தேர்வு பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே பார்க்குறதா இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பிரபஞ்சம் என்ன கொடுக்குது? கடைசியில் நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி பிரபஞ்சத்துக்கிட்ட தான் போயிடுறோம் உதவிக்கு, இல்லையா? என்ன பண்ணுறது? ஓகே, நைஸ். உங்களோட கப் ரொம்ப அழகான ஒரு உருவத்தை கொடுத்துருக்கு. தெரியுதா? 2 இதயங்கள் அப்படிங்கிறது போல தெரியுது. இங்கே இந்த சைட்லேருந்து பார்த்தா எனக்கு இதயம் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் வேணா இப்படி திருப்பி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் தவற விட்டுறீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம். ரொம்ப 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 ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்க, லக்கி லீஃப் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது வேலையாக இருக்கலாம், இல்லை நபராக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? என்னதான் போனாலும் நம்மக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும். நீங்கள் மதிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு. ஓகே, அது உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட பொருட்கள், ஏதோ ஒன்று, ஒரு உங்களோட வேலை, இல்லை உங்களோட கற்பனை திறன், ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் அதிகமாக அதை விரும்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதில் உங்களோட கவனத்தை கொடுங்க. சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு போயிருக்கோம்னு நான் சொன்னேன் இல்லையா? அது போனால் அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. அதே போல் இன்னொரு விஷயம், இங்கே 2 இதயங்கள் தெரிஞ்சனால நான் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று எதுனா, உங்களோட மதிப்பை கூட்டக்கூடிய விஷயங்கள் என்ன? நீங்கள் மதிக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று, உங்களோட மதிப்பை கூட்டக்கூடிய விஷயங்கள். நீங்கள் எதை செஞ்சால் மதிப்பாக உணர்வீங்க? நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். மற்றவங்களுக்காக செய்கிறது வேற, மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு செய்யக்கூடிய செயல்கள்லாம் அது வேற. இங்கே பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம், இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் எதை செஞ்சால் நீங்கள் உயர்வாக உங்கள் மனசார ஒரு சந்தோஷத்தை அடைவீங்க, இல்லை ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் உணர்வீங்களோ, அந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்குங்க. அது உங்களுக்கு கவிதை எழுதுறதா இருக்கலாம், வீணை வாசிக்கிறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், ஓடுறதா இருக்கலாம், உங்களோட விஷயம். ஓகே, சில விஷயங்கள்லாம் நம்ம கையில் விட்டு போகுது அப்படின்னா அதுக்கு போக வேண்டிய காலம் ஓகே போயிடுச்சு. அதே நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. 2 விஷயம், ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு மாதிரி எளிமையான வாசிப்பு. எஸ், காஃபி டைமில் நம்ம காஃபி குடிச்சிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வாசிப்பு பார்த்துட்டு போவோம்ல, அதே போல தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம், மதிப்பான விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது உங்களோட கற்பனை திறனாக இருக்கலாம், இல்லை உங்களோட வேலையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று. நீங்கள் நல்லா பாருங்க, உங்ககிட்ட ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அதை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப மதிக்கிறீங்க, ரொம்ப உயர்வாகவும் வச்சுக்கீங்க. ஓகே, அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தங்கியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பொருளா கூட இருக்கலாம், காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், வீட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அது கூட நீங்க அதிகமா நேரத்தை செலவிடுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. 1 2 ஆக்குக்கிறது உங்களோட சாமர்த்தியம். இப்ப வீடு, காரு, பணம் இதெல்லாம் 1 2 ஆக்கிக்கிறது உங்களோட சாமர்த்தியம். நீங்க அதை கண்ணும் கருத்தா பார்க்கும்போது அது பன்மடங்கா பெருகக்கூடும். இதே போல நீங்க அன்பு, இப்போ உங்க மகனுக்கோ மகளுக்கோ இல்லை நீங்க உங்களை தான் ரொம்ப மதிப்புள்ள நபரா உணர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சுய காதல், சுய அன்பை கொடுத்துக்கும் போது உங்களை நீங்களே ஒரு புது மனிதர் போல பார்ப்பீங்க. சரியா? 2வது விஷயம், உங்களுக்கு எது மதிப்பு கூட்டும். ஸோ பிரபஞ்சம் 2 விஷயத்த அழகா சொல்லுது. ரொம்ப
டக்குன்னு நம்ம சில நேரங்கள் யோசிச்சு ரீடிங் எடுக்கும்போது கூட இவ்வளவு நல்ல விஷயங்கள் வராது. யோசிக்காம டக்குன்னு வாசிப்பு எடுக்கும்போது தான் ரொம்ப அழகான வாசிப்புகள் வருது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்கல, எனக்கு இதுக்கு பதில் கொடுங்க அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு பிரபஞ்சத்தை நான் தொல்லையே பண்ணாதனாலேயே என்னவோ தெரியல, ரொம்ப அழகான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ பைல் 1 எடுத்திருக்கீங்க, லக்கி லீஃப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட லக்கி சாம் உங்ககிட்ட இருக்கு. சரியா? அதே போல நீங்களும் ஒரு லக்கி பர்சனா இருக்கலாம். இங்கதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ உங்களுக்கு மதிப்பை எது கூட்டுமோ அதற்காக நேரத்தை செலவிடுங்க. நீங்க மதிக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கும் நேரத்தை செலவிடுங்க. ஓகேவா? உங்களோட ரீடிங் ரொம்ப 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 சிம்பிளா முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ, பாய். வணக்கம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான காஃபி கப் ரீடிங் பார்க்கலாம். உங்களோட ஹார்ட் ஷேப் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா இந்த வாசிப்பு உங்களோட. ஓகேவா? ஸோ பிரபஞ்சம் என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நைஸ். ரொம்ப அழகான கப்பாக இருக்கு. 2 விஷயங்கள், ஒன்று காதலாக இருக்கலாம், இன்னொன்று கடமையாக இருக்கலாம். உங்களோட இதயம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயம் அழகாக இருக்குது, ஆனால் இந்த இதயத்தில் சந்தோஷ பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த காதல் நான் சொன்னேன் இல்லையா, எடுத்தோன்னே எதுக்கு காதல்ங்கிற வார்த்தை வந்ததுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாரையாவது அதிகமாக ரொம்ப மரியாதையோட காதலிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, ரொம்ப பக்குவப்பட்ட நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே காதல் உங்களுக்கு திருப்பி கிடைக்குதான்னு கேட்டால் அது கிடைக்காதது போல் இந்த கப்பு படிக்கும்போது உணர முடியுது. இன்னொன்று உங்களுக்கான கடமை, ஒரு அழகான இதயம் தான். ஆனால் இந்த இதயம் எப்படின்னா இயந்திரத்தனமாக வேலை பண்ண எப்படி இருக்கும். இப்போ இதயம்ங்கிறது ரத்தமும் சதையும் உணர்வுகள் எல்லாம் சேர்ந்தது போல இருக்கிறது தானே. இது மனுஷனோட இதயம் தானே. ஆனால் இது ஒரு மிஷின் போல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஸோ பைல் 2 நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல இந்த கப்பு படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. பிடிச்ச மாதிரி வாழாம சூழ்நிலைக்கு ஏற்றது போல வாழ்ந்துட்டு இருக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பைல் 2, எஸ். ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா கடமை செய்தல். நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல, கடமை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்ட்டு. இதுதான் பிரபஞ்சம் இப்போ இந்த பைல் 2 எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொல்ற விஷயங்களா எனக்கு ரெசனேட் ஆகுது. எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்திரத்தனமான வாழ்க்கைனா நீங்க எப்போதுமே என்ன சொல்வீங்க அப்படின்னா, நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் யோசிச்சு பாருங்க, நீங்கள் யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறதே நீங்கள் உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு தான் சொல்கிறீங்க. ஸோ எதிர்பார்ப்பு இல்லைனாலும் அங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அது உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது போல தான் இந்த வாசிப்பில் வருது. இது கொஞ்சம் சோகமான வாசிப்பான்னு கேட்டால் தெரியல. இந்த கப்பை படிக்கும் போதே நான் முதல்ல ரொம்ப குஷியாக கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இந்த கப்பை எடுத்தோடனே ஏதோ ஒரு சோகம் வந்து நம்மளையும் தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான். ஒரு காதலில் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்ககிட்ட அந்த காதலை சரியான முறையில் காண்பிக்காத நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் கடமைன்னு நீங்கள் இது பின்னாடியே ஓடிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன், கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அதுக்காக நான் பலனையே எதிர்பார்க்க கூடாதா, மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கணுமானா கண்டிப்பாக பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்தை தேடும்போது தேடக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்ட வராது. அதே போல் நம்ம தேடுறதை நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த காதல்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இது நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை அம்மா பொண்ணு, அப்பா பையன், ஸோ தங்கை தம்பி, இது போன்ற யாரையாவது நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம நேசிக்கிறோம், திருப்பி அவங்க நம்மளை நேசிப்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரியா? நான் இவ்வளோ காதலிக்கிறேன், இவ்வளோ அவங்களுக்காக செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் மதிப்பை கொடுக்குறேன், என்னோட உழைப்பை கொடுக்குறேன், வேலை சார்ந்தும் கூட இருக்கலாம். இது எது கூட உங்களுக்கு பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா, நான் விழுந்து புக்கும் கையுமா படிக்கிறேன், ஆனால் நான் படிக்கும்போது ஞாபகத்தில் இருக்கு, மற்ற டைமில் நான் மறந்துடுறேன் அப்படின்றது போல இருக்கலாம். ஏதோ ஒன்று நான் ரொம்ப முயற்சி எடுத்து செய்கிறேன், ஆனால் செய்யக்கூடிய விஷயங்கள் எனக்கு பலன் அளிக்கல. ஸோ பலன் அளிக்கலைனாலும் நீங்கள் பயிற்சி பெற்ற நபர்களாக இருப்பீங்க. ஓகேவா? இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் செய்யுங்க. ஒரு விஷயம் உங்களோட கடமை, இதுதான் உங்களோட கடமைன்னா அதை நீங்கள் தவறாமல் செய்யக்கூடிய நபர் தான். ஸோ சில நேரங்களில் மனசு வந்து ஒரு மாதிரி சோர்வாகி போயிடுதுன்னு நினைக்கிறேன். காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இருக்கலாம்,
காதல் நம்ம வரலன்னா எப்படி என்ன பண்றது, நம்மளும் மனுஷன் தானே, நம்மளோட இதயமும் வந்து ரத்தியும் சதையெல்லாம் ஆனது தானே. ஸோ எனக்கு புரியுது. அதனாலதான் உங்க கப்பை படிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப சோகமா என்னால உணர முடியுது. பட் இந்த சோகத்துக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது, சரியா? ஸோ கடமையா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், நீங்க ஒருத்தங்களை காதலிக்கிறீங்களா, அவங்க உங்ககிட்ட அன்பு கொடுக்குறாங்க, கொடுக்கல, கவனம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நீங்க அன்கண்டிஷனல் லவ் கொடுங்க. இப்ப நம்ம காதலிக்கக்கூடிய நபர் நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில துன்புறுத்துறாங்க அப்படின்னா நம்ம காதல வேணா மண்ணங்கட்டி வேணாம்னு விட்டுட்டு ஓடிடலாம். ஆனா காதலிக்கக்கூடிய நபரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க காதலிக்கிறீங்க, அந்த காதல் மூலியமா சந்தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட அந்த காதல் வந்தாலும் வரலனாலும் நீங்க காதலிச்சுட்டே இருக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது போலதான் உங்களோட ரீடிங்ல இருந்து எனக்கு வருது. ஓகேவா? ஸோ காதலிக்கக்கூடிய நபர் ரொம்ப சுயநலமான நபரா இருக்காங்க, உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, இல்ல உங்களை காயப்படுத்துறாங்க, இல்ல ஏதோ ஒரு அபியூஸ் நடக்குது அப்படின்னா நீங்க காதலிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல அவங்க அந்த மாதிரியான எந்த ஒரு பயத்தையும் எனக்கு கொடுக்கல, எந்த ஒரு அச்சத்தையுமே எனக்கு கொடுக்கல, அவங்க அவங்களா இருக்காங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து காதல் வரல, அது மட்டும்தான் என்னோட கவலை. என்ன அதுக்கு நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஓகேவா? ஸோ காதல ஒரு பண்டமாற்று முறையா ஒரு வியாபாரமா பார்க்காம காதலை காதலா பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அந்த வேதனைகள் போகும். ஸோ காதல்ங்கிறது அது உங்க மனசுக்கு தான் தெரியும். எஸ், தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் இதயத்தை வரைஞ்சி வச்சுட்டேன். இதுக்கேற்ற போலதான் அந்த இதயம் வந்து அவ்வளவு கனமா இருக்கு, அவ்வளவு சோகமா இருக்கு, அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஓ மை காட், ஏன் இப்படி? அதெல்லாம் வேண்டாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குது உங்க வாழ்க்கையில. ஓகேவா? இப்ப இந்த சோகத்தை நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க, அந்த வருத்தத்தை நினைச்சிட்டே இருக்கீங்க, இல்ல அந்த நபர், அந்த காதலிக்கக்கூடிய நபர் கணவனா காதலியா இல்ல காதலனா எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட அந்த ஒரு அன்பை பகிராம இருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நினைச்சிட்டே கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான். சரிப்பா, நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ, நான் இந்த சைட்ல இருந்து அன்பை வாரி வழங்குறேன் அப்படின்னு உங்க மனசு ஒரு திறந்த மனதோட அன்பை செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத வகையில அந்த அன்பு வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்குங்க. ஸோ பிரபஞ்சத்தை நம்புங்க, உங்களோட இறை ஆற்றலை நம்புங்க, உங்களுக்குள்ள ஒளிரக்கூடிய அந்த ஒளியை நம்புங்க. ஓகே? இந்த இதயம் முழுக்க அப்படியே அன்பால பிரகாசமா இருக்கும்போது நீங்களே அது அப்படியே அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, இப்பதான் அந்த சந்தோஷமே எனக்கே வருது. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது கவலைகள் இருந்தா விட்டுடுங்க, ப்ளீஸ் விட்டுடுங்க. கவலைகளை சுமக்க கவலைகளால நம்ம சூழப்படுவோம், கவலைகள் தான் நம்மளை நோக்கி குடுகுடுன்னு ஓடி வரும். சரியா? கவலையே நீங்க ஈர்க்காதீங்க. மகிழ்ச்சியான விஷயங்களை பாருங்க. என்ன மகிழ்ச்சியான விஷயங்கள் தோண்டி துருவி எடுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த இனிமையான விஷயங்கள், அது உங்களோட பாஸ்ட்ல நடந்திருக்கலாம், உங்களோட இறந்த காலத்துல நடந்திருக்கலாம், பரவாயில்ல, இருந்தாலும் தூசி தட்டி எடுத்து அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மறுபடியும் அசை போடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இப்ப நிகழ்காலத்திலயும் மகிழ்ச்சியா நீங்க உணர்வீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ரெண்டாவது விஷயம் கடமைன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளோட கடமைகள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அது குழந்தைகள் சார்ந்து இருக்கலாம், பெற்றோர்கள் சார்ந்து இருக்கலாம். அது எங்கேயுமே நம்ம ஒதுக்கி வைக்கவும் முடியாது, நான் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன்னா நீங்க ஒரு அழகான ஆத்மா போலதான் இருக்கு. ஸோ இந்த வேலையை தட்டி கழிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க வேலையை நீங்க சரியா செய்றீங்கன்னா உங்க கடமை, அது வேலை சார்ந்தும் சரி உறவு சார்ந்தும் சரி, நான் இப்ப செய்யறேன், அவங்க எனக்கு செய்யறாங்க செய்யல அதெல்லாம் எனக்கு தெரியாதா, நான் செய்ய வேண்டியதா சரியா செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு மனசு வந்து திருப்தியா இருக்கும்ல, நைட்டு படத்து தூக்கம் வரணும்ல, அது போன்ற நபர்களா நீங்க மாறணும்னா காரணங்கள் தேடாதீங்க உங்க கடமையை செய்யறதுக்கு. நீங்க அதுக்காக பறந்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சிருங்க அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம். ஸோ இந்த அலிப்பா இருக்கிறது, சலிப்பா இருக்கிறது, இந்த புலம்புறது, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தெம்போட காதலிக்கிறீங்களா காதலிங்க. சில வேலைகள் நீங்க செய்யணும்னு இருக்கா செய்யுங்க. இல்ல அந்த வேலை எனக்கு செய்யறது பிடிக்கல அப்படின்னா அதுக்கான மாற்றங்கள் என்ன, மாற்றத்திற்கான வழியை பார்க்கணுமோ ஒழிஞ்சு நம்ம உட்காந்து வருத்தப்பட்டுட்டே இருந்தா வருத்தங்களை தான் நம்ம ஈர்ப்போம் அப்படிங்கிறது போலதான் உங்களோட ரீடிங்ல எனக்கு வந்திருக்கு. ஸோ இது எத்தனை பேருக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியலப்பா, இந்த மெட்ரூ. ஸோ பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.